ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. அதில் மராத்தியர் லெசன். இந்த லெசனுக்கான ரீடிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. மராத்தியர் ரீடிங் மட்டும்தான் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள். 11th ஹிஸ்ட்ரி மராத்தியர். கற்றல் நோக்கங்கள். மராத்தியரின் எழுச்சிக்கு காரணமான சூழ்நிலைகள். மராத்திய அரசு நிறுவியதில் சிவாஜியின் பங்கு. சிவாஜியின் நிர்வாக முறை. பேஷ்வா ஆட்சியும் நிர்வாகமும். தமிழ்நாட்டில் மராத்தியரின், குறிப்பாக இரண்டாம் சரபோஜியின் பங்கு. அறிமுகம். முகலாயரின் வீழ்ச்சியில் மராத்தியர் முக்கிய பங்கு வகித்தனர். 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியாவின் மையப்பகுதியில் மராத்திய மாமன்னர் சிவாஜியின் தலைமையில் முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர். தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்திய தளபதி வெங்கோஜி, சிவாஜியின் ஒன்றுவிட்ட சகோதரர், தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டார். தஞ்சாவூரில் 1674ஆம் ஆண்டு தொடங்கிய மராத்தியரின் ஆட்சி 1832ஆம் ஆண்டு இரண்டாவது சரபோஜி மன்னர் மரணம் வரை நீடித்தது. வெங்கோஜி ஆரம்பித்து இரண்டாம் சரபோஜி வரைக்கும் 1674லேருந்து 1832ஆம் ஆண்டு வரை நீடித்தது. நெக்ஸ்ட், மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள். மக்களின் இயல்பும் புவியியல் கூறுகளும். மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி கொங்கணம் என்று அழைக்கப்படுகிறது. செங்குத்தான மலைகளும் எளிதில் அணுக முடியாத பள்ளத்தாக்குகளும் பாதுகாப்பு அரண்களாக திகழ்ந்த மலைக்கோட்டைகளும் இராணுவ பாதுகாப்பிற்கு உகந்தவையாக இருந்தன. போர் செயல்பாடுகளில் நீண்ட மரபை கொண்ட மராத்தியர் விசுவாசம், வீரம், ஒழுக்கம், தந்திரம், எதிரிகளை தாக்கும் ஆற்றல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார்கள். முன்னதாக பாமினி சுல்தான்களின் கீழ் செயல்பட்ட மராத்தியர் சிவாஜி காலத்தில் எழுச்சி பெற்றனர். சிவாஜி மறைவுக்கு பிறகு அகமது நகர், பிஜப்பூர், கோல்கண்டா, பீரார் ஆகிய சுல்தான்களின் கீழ் செயல்பட்டனர். வலிமை மிகுந்த காலாட்படையும் ஆபத்தான ஆயுதங்களையும் கொண்டிருந்த முகலாய இராணுவத்துடன் நேரடியாக மோதுவதை மராத்தியர் தவிர்த்தனர். கொரில்லா தாக்குதல் முறை அவர்களின் வலிமையாக திகழ்ந்தது. இரவு நேரங்களில் திடீரென மின்னல் வேகத்தில் தாக்குதல்களை திட்டமிடுவதிலும் நடத்துவதிலும் திறமை கொண்டிருந்தனர். மேலும் மேலதிகாரியின் உத்தரவுக்கு காத்திருக்காமல் போர்ச்சூழலை கருத்தில் கொண்டு வழிமுறைகளை மாற்றி செயல்படுத்தும் திறனையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பக்தி இயக்கமும் அதன் தாக்கமும். பக்தி இயக்கம் பரவியதன் மூலமாக மராத்தியரிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கியது. துக்காராம், ராம்தாஸ், ஏகநாதர் ஆகியோர் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகளாக திகழ்ந்தனர். மராத்தி மொழியில் பாடப்பட்ட பக்தி பாடல்கள் சமூகத்தில் வாழ்ந்த மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தின. மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. அமைப்புகள், சடங்குகள், வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றிற்கு எதிரான தனது போராட்டத்தை பொறுத்த அளவில் வழக்கத்தில் உள்ள கொள்கைக்கு மாறானதாக அது அமைந்தது. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பைச் சாராமல் சமூகத்தின் அடிநிலையைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். நீதிபதி ரானடே என்ன சொல்கிறாரு? மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை. அமைப்புகள், சடங்குகள், வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றிற்கு எதிரான தனது போராட்டத்தை பொறுத்த அளவில் வழக்கத்தில் உள்ள கொள்கைக்கு மாறானதாக அது அமைந்தது. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பைச் சாராமல் சமூகத்தின் அடிநிலையைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். யார் சொன்னதுன்னா நீதிபதி ரானடே. பிற காரணங்கள். பிஜப்பூர், கோல்கண்டா அரசுகள் கலைந்த சூழலில் மராத்தியர் ஒன்றிணைந்து தங்களுடைய வாழ்க்கைக்காக போராட வேண்டிய உந்துதலை பெற்றனர். பிஜப்பூர், கோல்கண்டா, அகமது நகர் ஆகிய சுல்தான்களுக்கு எதிராக நடந்த தக்கான போர்களின் காரணமாக முகலாயர்களின் கருவூலம் காலியானது. தக்கான பகுதியில் சிதறி கிடந்த மராத்தியரை தனது தலைமையின் கீழ் ஒன்று திரட்டி சிவாஜி ஒரு வலுவான அரசை நிறுவினார். அந்த அரசுக்கு ராய்கர் தலைநகராக விளங்கியது. சிவாஜி 1627லேருந்து 1680 ஜூன்னார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னார் என்ற பகுதியில் சிவாஜி போன்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி ஜிஜாபாய்க்கு மகனாக சிவாஜி பிறந்தார். தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும் தந்தை வழியில் மேவாரின் சிசோடியாக்கள் வழித்தோன்றலாகவும் ஷாஜி போன்ஸ்லே விளங்கினார். அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் அம்பர் 1548லேருந்து 1626 அந்த மாலிக் அம்பர் என்பவரின் கீழ் ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார். மாலிக் அம்பர்ன்றது அகமது ஷாவோட அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்தவர் தான் மாலிக் அம்பர். அந்த மாலிக் அம்பருக்கு கீழே இருந்தவர் தான் ஷாஜி போன்ஸ்லே.
மாலிக் அம்பர் மறைவுக்கு பிறகு அரசியலில் ஈடுபட்ட சாஜி போன்ஸ்லே அகமதுநகர் முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு பிஜப்பூர் சுல்தானிடம் தன் பணியை தொடர்ந்தார். பூனாவில் இருந்த சாஜி போன்ஸ்லேவின் ஜாகிர்தாரான தாதாஜி கொண்டதேவ் என்பவரின் பராமரிப்பில் சிவாஜியும் அவரது தாயும் விடப்பட்டனர். இராணுவ மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் ஜாகிர் ஆகும். பூனாவை சுற்றியிருந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அனுபவமும் அறிவும் வலிமையும் கொண்ட மாவலியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் தலைவர்களின் நன்மதிப்பை சிவாஜி பெற்றார். மத துறவியாக விளங்கிய ராம்தாஸ் துக்காராம் ஆகியோர் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்தினார். யார்? ராம்தாஸ். இராணுவ வெற்றிகள். சிவாஜி தமது 19வது வயது முதல் இராணுவத்தில் ஈடுபாடு காட்டத் தொடங்கினார். 1646 தோர்னா கோட்டையை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார். தோர்னாவில் இருந்து 5 மைல் தொலைவில் இருந்த ராய்கர் கோட்டையையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதனை கட்டினார். 1647 தாதாஜி கொண்டதேவ் மறைந்த பிறகு தமது தந்தையின் அதாவது ஜாகிர் நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை சிவாஜி ஏற்றார். அதனைத் தொடர்ந்து பாராமதி, இந்தபுரம், புரந்தர், கோண்டானா ஆகிய கோட்டைகளும் அடுத்தடுத்து அவரது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஃபஸ்ட்டு தோர்னாவும் ராய்கர் கோட்டையும் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சு. அப்புறம் பாராமதி, இந்தபுரம், புரந்தர், கோண்டானா இதுவும் வந்துடுச்சு. அந்த பகுதியில் இருந்த கல்யாண் என்ற முக்கிய நகரையும் மராத்தியர் முன்பே கைப்பற்றி இருந்தார்கள். பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தார். தக்காணத்தின் முகலாய அரச பிரதிநிதியாக இருந்த இளவரசர் மூராத் உடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் முகலாய சேவையில் சேர விருப்பம் தெரிவித்தார். 1649ஆம் ஆண்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் பிஜப்பூர் சுல்தான் சாஜியை விடுதலை செய்தார். 1649 முதல் 1655 வரை இராணுவ செயல்பாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து சிவாஜி விலகினார். இந்த காலகட்டத்தில் அவர் தனது அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்தினார். 1656ஆம் ஆண்டு முதல் சிவாஜி தனது இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கினார். சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி என்ற இடத்தை கைப்பற்றினார். இந்த குறிப்பிடத்தக்க வெற்றியால் அவர் மராத்தியரின் மத்தியில் பிரபலமடைந்தார். இளைஞர்கள் அவரது இராணுவத்தில் இணைந்தனர். ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டை கட்டப்பட்டது. ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டை கட்டப்பட்டது. பிஜப்பூருக்கு எதிரான மோதல். 1656 நவம்பர் மாதம் பிஜப்பூரின் முகமது அடில் ஷா மரணமடைந்தார். 18 வயதை நிரம்பிய இளைஞர் 2ஆம் அடில் ஷா அடுத்து பொறுப்பேற்றார். 1657ஆம் ஆண்டு பீடார், கல்யாணி, புரந்தர் ஆகியவற்றை அவுரங்கசீப் கைப்பற்றினார். எனவே பிஜப்பூர் சுல்தானும் சிவாஜியும் அவுரங்கசீப்புடன் சமரசம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டார். தில்லியில் அவரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வருவது என்பதில் போட்டி நிலவியது. அவுரங்கசீப் ஆட்சியை கைப்பற்றி தில்லி வந்தார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிவாஜி வடக்கு குங்கணம் மீது போர் தொடுத்து கல்யாண், பிவாண்டி, மாகுலி கோட்டைகளை கைப்பற்றினார். சிவாஜி மற்றும் அப்சல்கான். 1659 முகலாயரிடமிருந்து எந்த ஆபத்தும் இல்லை என்பதால் பிஜப்பூர் சுல்தான் சிவாஜி மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார். அப்சல்கான் பெரும்படையுடன் அப்பணியில் ஈடுபட்டார். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் வேலையை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சூளுரைத்தார். ஆனால் மலைப்பாங்கான பகுதியில் சண்டையிடுவது அவருக்கு சிரமமாக இருந்தது. சூழ்ச்சி மூலமாக சிவாஜியை வீழ்த்த நினைத்தார். ஆனால் அதிலும் தோல்வியே கிடைத்தது. தெற்கு குங்கணம் மற்றும் கோல்ஹாப்பூர் மாவட்டங்களை தாக்கிய மராத்திய படைகள் பன்ஹலா கோட்டையை கைப்பற்றின. தெற்கு குங்கணம் மற்றும் கோல்காப்பூர் மாவட்டங்களை தாக்கிய மராத்திய படைகள் பன்ஹலா கோட்டையை கைப்பற்றின. பிஜப்பூர் சுல்தான் தாமே இந்த படைகளுக்கு தலைமை தாங்கினார். இந்த போர் சுமார் ஓராண்டு காலம் நீடித்தது. ஆனாலும் எந்த பகுதியையும் வெல்ல முடியவில்லை. இறுதியாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு சிவாஜி தமது ஆளுகையின் கீழுள்ள பகுதிகளின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டார். சிவாஜி மற்றும் முகலாயர். 1858 ஜூலை மாதம் அவுரங்கசீப் மாமன்னராக அரியணை ஏறினார். சிவாஜியை அடக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு 1660ஆம் ஆண்டு ஷேஷ்டகான் தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சிவாஜி ஒரு தைரியமான திட்டத்தை வகுத்தார். ஓர் இரவு நேரத்தில் பூனாவுக்கு 400 படை வீரர்களுடன் திருமணம் குழுவினர் போல் சென்ற அவர் ஷேஷ்டகானின் இல்லம் மீது தாக்குதல் நடத்தினார். இதனால் 1663 டிசம்பர் மாதம் அவுரங்கசீப் ஷேஷ்டகானை தக்காணத்திலிருந்து திரும்ப
அழைத்து கொண்டார். சிவாஜி மற்றும் ஜெய்சிங் அரபிக்கடல் பகுதியில் முகலாயர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் நகரை குறிவைத்து 1664ஆம் ஆண்டு சிவாஜி தாக்குதல் நடத்தினார். அவரது படை வீரர்கள் நகரை சூறையாடினார்கள். சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பிஜப்பூர் இணைப்பதற்காகவும் ரஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பினார். அப்பொழுது இளவரசர் மூவாசம், பின்னர் முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டவர் தான் இந்த மூவாசம். இந்த இளவரசர் மூவாசம் தக்காணத்தின் ஆளுநராக பதவி வகித்தார். அனைத்து தரப்புகளிலிருந்தும் சிவாஜியை சுற்றி வளைக்க ஜெய்சிங் விரிவான திட்டம் வகுத்திருந்தார். ராய்கர் கோட்டையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. 1665 ஜூன் மாதம் புரந்தர் கோட்டையை படைகள் சுற்றி வளைத்தன. சிவாஜியின் தீவிரமான வீரதீர தற்காப்பு பலன் தரவில்லை. இதை உணர்ந்த சிவாஜி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முடிவு செய்தார். 1665 ஜூன் 11ஆம் தேதி ஏற்பட்ட புரந்தர் நடவடிக்கையின்படி சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக்கொள்ள அனுமதி கிடைத்தது. மன்சப்தாரராக செயல்பட்டு பிஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவி ஒப்புக்கொண்டார். சிவாஜியும் ஜெய்சிங்கும் சிவாஜி மற்றும் ஆக்ரா பயணம். முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியிடம் ஜெய்சிங் வற்புறுத்தினார். சிவாஜியிடம் அதிக நம்பிக்கை வார்த்தைகளை கூறிய ஜெய்சிங் தலைநகரில் சிவாஜியின் பாதுகாப்புக்கு தாமே உறுதியளித்தார். 1666 மே மாதம் சிவாஜியும் அவரது மகன் சம்பாஜியும் ஆக்ராவை அடைந்தனர். ஆனால் அவர்களுக்கு அவமரியாதை காத்திருந்தது. சிறுமைப்படுத்தப்பட்ட அவர் கொதித்தெழுந்து மன்னரை கண்டித்து பேசினார். சிறையில் அடைக்கப்பட்ட சிவாஜி பழக்கூடை ஒன்றில் ஒளிந்து கொண்டு அங்கிருந்து தப்பியதாக கூறப்படுகிறது. 1666ஆம் ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர்க்கொள்கையை கடைபிடிக்கலானார். அதனால் மராத்திய வீரர்கள் புதிய வெற்றிகளை பெற்றனர். வடமேற்கே ஆப்கான் எழுச்சி காரணமாக அதில் கவனம் செலுத்திய முகலாயருக்கு சிவாஜியை சமாளிக்க முடியவில்லை. தனது உள் நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்வதில் சிவாஜி ஈடுபாடு காட்டினார். இளவரசர் மூவாசம் தக்காணத்தின் அரச பிரதிநிதி வைஸ்ராய் மிகவும் வலுக்குறைந்தும் சோம்பலுடனும் இருந்தார். ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டினார். மன்சப்தார் 5000 என்ற படிநிலையில் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். முகலாயருடன் மோதல். 1670 பீராரில் சிவாஜிக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட ஜாகீர் நிலத்தின் ஒரு பகுதியை அவுரங்கசீப் எடுத்துக்கொண்டார். இதனால் கோபமடைந்த சிவாஜி முகலாயர் சேவையிலிருந்து தனது படைகளை திரும்ப அழைத்து கொண்டார். புரந்தர் உடன்படிக்கையால் சிவாஜி தான் இழந்த கோட்டைகளை திரும்பவும் மீட்டுக் கொண்டார். 1670ஆம் ஆண்டு மேற்கு கடற்கரையோரத்தின் முக்கிய துறைமுகமான சூரத்தை அவர் மீண்டும் கைப்பற்றினார். 1672ஆம் ஆண்டு சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 1/4 வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். அரியணை ஏறுதல். 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். சத்ரபதி சுப்ரீம் கிங் என்ற பட்டத்தை சூடினார். இதுதான் ராய்கர் கோட்டை. மராத்தியர் சிவாஜியின் ஆட்சியில் டாமன், பூனா, ராய்கர், பிரதாப்கர், சதாரா, ரத்னகிரி, கோவா, பெல்லாரி, கோலார், பெங்களூர், அப்புறம் இங்கே வேலூருக்கு கீழே ஆரணிக்கு மேலே செஞ்சி, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர் இதெல்லாம் இவரோட எல்லைகள். சிவாஜியோட ஆட்சி எல்லை. நெக்ஸ்ட்டு தக்கான போர் முயற்சிகள். 1676ஆம் ஆண்டு தெற்கு பகுதியில் சிவாஜி தனது வெற்றியை துவக்கினார். கோல்கொண்டா சுல்தானுடன் இரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதற்கு கைமாறாக சிவாஜி சில பகுதிகளை தருவதாக உறுதியளித்தார். வெஞ்சி, வேலூர் ஆகியவற்றை கைப்பற்றிய அவர் அடுத்திருந்த தனது தந்தை சாஜிக்கு சொந்தமான பகுதிகளையும் தேர்ந்து கொண்டார். சகோதர உறவிலான வெங்கோஜி அல்லது எக்கோஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு அவர் பணிந்தார். மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை முற்றுகை முயற்சிகள்
மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை கப்பமாக தரவும் உறுதியளித்தார். கர்நாடக முற்றுகை முயற்சிகள் சிவாஜிக்கு பெருமையையும் புகழையும் கொடுத்தன. புதிதாக கைப்பற்றிய செஞ்சி அவருக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு இரண்டாம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது. சிவாஜியின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியானவையாக இல்லை. அவரது மூத்த மகன் சாம்பாஜி அவரை கைவிட்டுவிட்டு முகலாய முகாமில் இணைந்தார். சாம்பாஜி திரும்பிய போது அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு பன்ஹலா கோட்டைக்கு அனுப்பப்பட்டார். அடுத்தடுத்த போர்கள் சிவாஜியின் உடல்நலத்தை பாதித்தன. அவர் தனது 53வது வயதில் 1680ஆம் ஆண்டு காலமானார். அவரது மறைவின் போது மேற்கு தொடர்ச்சி மலைகள், கல்யாண், கோவா இடையேயான கொங்கணப் பகுதி ஆகியன சிவாஜியின் அரசின் கீழ் இருந்தன. தெற்கில் பெல்காம் தொடங்கி துங்கபத்ரா நதிக்கரை வரை மேற்கு கர்நாடகாவை உள்ளடக்கிய பகுதிகள் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. அவரது மரணத்தின் போது வேலூர், செஞ்சி மற்றும் இதர சில மாவட்டங்கள் பற்றிய விஷயத்தில் தீர்வு காணப்படவில்லை. சிவாஜிக்கு பிறகு மராத்தியர். சிவாஜி மறைந்து ஓராண்டுக்குப் பிறகு அவரது மூத்த மகன் சாம்பாஜி மராத்திய இராணுவத்திற்கு தலைமை ஏற்று முகலாய பகுதிக்குள் நுழைந்து பீகாரில் பகதூர்புராவை கைப்பற்றி அங்கிருந்த சொத்துக்களை கைப்பற்றினார். இதனால் ஆத்திரமடைந்த அவுரங்கசீப் மேவாரைச் சேர்ந்த ரஜபுத்திரர்களுடன் சமரசம் மேற்கொண்டு தக்காண பகுதிக்குள் படைகளை வழிநடத்திச் சென்றார். 1686இல் பிஜப்பூருடன் 1687இல் கோல்கொண்டாவுடன் வெல்லப்பட்டன. தன்னுடன் மல்லுக்கட்டும் தனது மகன் இளவரசர் 2ஆம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக சாம்பாஜி தண்டனை கொடுப்பதே அவுரங்கசீப்பின் அடுத்த இலக்காக இருந்தது. 1689இல் முகலாயப்படை சாம்பாஜியை சிறைப்பிடித்துக் கொண்டது. சாம்பாஜியின் மறைவு மராத்தியரை முடுக்கிவிடவில்லை. அவரது இளவல் ராஜாராம் செஞ்சி கோட்டையிலிருந்து சண்டையைத் தொடங்கினார். இந்த மோதல் பல ஆண்டுகள் நீடித்தது. ராஜாராம் 1700இல் மரணமடைந்த பிறகு அவரது மனைவி தாராபாய் தலைமையில் போராட்டம் தொடர்ந்தது. கைக்குழந்தை சார்பாக செயல்பட்ட தாராபாய் 50,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஹைதராபாத் அரசுக்கு எதிராக போர் தொடுக்க பணித்தார். அதன் விளைவாக தலைநகர் சூறையாடப்பட்டது. இதன் காரணமாக அருகிருந்த மசூலிப்பட்டினம் துறைமுகத்தில் வர்த்தகம் பல ஆண்டுகளுக்கு பாதிக்கப்பட்டது. 1707இல் அவுரங்கசீப் மறைந்த போது மராத்தியர் பல கோட்டை கொத்தளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அவுரங்கசீப் மரணத்திற்கு பிறகு சாம்பாஜியின் மகன் சாகு விடுதலையாகி மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தார். தாராபாய் இதை எதிர்த்தார். அதன் பின் உள்நாட்டு கலகம் வெடித்தது. அதில் சாகி வெற்றி பெற்று 1708இல் அரியணை அமர்ந்தார். அரியணை ஏறிய பிறகு பாலாஜி விஸ்வநாத் அவருக்கு ஆதரவாக இருந்தார். இதற்கு நன்றி கடனாக பாலாஜி விஸ்வநாத்தை பேஷ்வாவாக 1713இல் நியமித்தார். பின்னர் சாகு சதாராவிற்கு ஓய்வெடுக்கச் சென்றார். பூனாவில் இருந்து பேஷ்வா ஆட்சி செய்யத் தொடங்கினார். கோல்கொண்டாபூரை தலைநகராகக் கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார். ராஜாராமின் இரண்டாவது மனைவி ராஜாபாய், அவரது மகன் 2ஆம் சாம்பாஜி, தாராபாய் மற்றும் அவரது மகன் ஆகியோர் 1714ஆம் ஆண்டு சிறைபிடிக்கப்பட்டனர். 2ஆம் சாம்பாஜி கோல்ஹாப்பூரில் அரியணை ஏறினார். சாகுவின் அதிகாரத்தை அவர் ஏற்க வேண்டியிருந்தது. சாகு 1749இல் மறைவிற்குப் பிறகு ராமராஜா அரியணை ஏறினார். அவர் பேஷ்வாக்களுடன் ஒப்பந்தத்தை எட்டியதால் தலைமை பொறுப்பை அடைந்தார். தாராபாய் இதனால் ஏமாற்றமடைந்தார். 1761இல் தாராபாய் 1776இல் ராஜாராம் மோகன் ராய் ஆகியோர் மரணமடைந்தனர். அவரது மகன் பிரதாப் சிங் அடுத்து அரியணை ஏறினார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சதித் திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டி 1839ஆம் ஆண்டு வரை பிரிட்டிஷ் அரசு
ஆட்சியில் இருந்து நீக்கியது. பிரதாப் சிங் ஒரு சிறை கைதியாக 1847ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அவரது இளவல் ஷாகி அப்பா சாகிப் இரண்டாம் ஷாஜி 1839ஆம் ஆண்டு அரசராக பிரிட்டிஷ் அரசால் பதவியில் அமர்த்தப்பட்டார். தனக்கு பின் ஆள்வதற்கு ஒருவருமற்ற நிலையில் இரண்டாம் ஷாஜி 1848இல் மரணமடைந்தார். ஷாஜி ஆட்சியில் மராத்திய நிர்வாகம். மத்திய அரசு. சிவாஜி பெரிய போர் வீரர் மட்டுமல்ல, ஒரு நல்ல நிர்வாகியும் கூட. அன்றாட நிர்வாகத்தில் தனக்கு உதவுவதற்காக ஓர் ஆலோசனை சபையை அவர் வைத்திருந்தார். அஷ்டபிரதான் என அழைக்கப்பட்ட இந்த சபையில் 8 அமைச்சர்கள் இடம்பெற்று இருந்தனர். இந்த சபையின் செயல்பாடு ஆலோசனை கூறுவதாகவே அமைந்திருந்தது. முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது இவரது முக்கிய கடமை. அமாத்யா அல்லது நிதி அமைச்சர் அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது இவரது வேலை. வாக்யநாவிஸ் அல்லது மந்திரி அரசரின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரித்தார். சுமந்த் அல்லது டாபிர் அல்லது வெளியுறவு செயலர் மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனைகளை வழங்கினார். பிற நாடுகளின் தூதர்களையும் பிரதிநிதிகளையும் வரவேற்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தார். சச்சிவ் அல்லது சுருநாவிஸ் அல்லது உள்துறை செயலர் அரசரின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்துக் கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் கொண்டிருந்தார். பர்கானாக்களின் கணக்குகளையும் அவர் சரிபார்த்தார். பண்டிட்ராவ் அல்லது தனத்யாக்ஷா அல்லது சதர் அல்லது முதாஷிப் பண்டிட்ராவ் அல்லது தனத்யாக்ஷா அல்லது சதர் அல்லது முதாஷிப் அல்லது மதத் தலைவர் என்பவர் மதம் தொடர்பான சடங்குகளுக்கும் தான தர்மங்களுக்கும் பொறுப்பேற்றிருந்தார். சமூக சட்டதிட்டங்கள் மற்றும் பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கு அவர் நீதிபதியாக இருந்தார். நியாயாதீஷ் அல்லது தலைமை நீதிபதி குடிமை மற்றும் இராணுவ நீதிக்கு பொறுப்பேற்றிருந்தார். சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, இராணுவத்தை நிர்வகிப்பது ஆகியவற்றை கவனித்துக் கொண்டார். நியாயாதீஷ் மற்றும் பண்டிட்ராவ் தவிர அமைச்சர்கள் அனைவரும் இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தலைமை ஏற்பதோடு பயணங்களுக்கும் தலைமை ஏற்க வேண்டும். அனைத்து அரசு கடிதங்கள், ஆவணங்கள், ஒப்பந்தங்கள் ஆகியன அரசர், பேஷ்வா ஆகியோரின் இலச்சினையையும் மற்றும் தனத்யாக்ஷா, நியாயாதீஷா, சேனாபதி தவிர்த்த 4 அமைச்சர்களின் ஒப்புதலையும் பெற வேண்டும். பல அமைச்சர்களின் கீழ் 18 அரசு துறைகள் இருந்தன. தனத்யாக்ஷா, நியாயாதீஷா, சேனாபதி மாகாண அரசு. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொன்றும் ஒரு வைஸ்ராய் எனப்படும் அரச பிரதிநிதியை அமர்த்தினார். மாகாணங்கள் பிராந்த்ஸ் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. ஜாகிர் வழங்கும் நடைமுறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பகுதியின் வருவாய் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பும் எந்த ஒரு அதிகாரிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சொத்துக்கள் மூலமாக கிடைத்த வருவாய் மட்டுமே அவருக்கு உரியது. அதனுடன் தொடர்புடைய மக்களுடன் அந்த அதிகாரிக்கு எந்த தொடர்பும் இருந்ததில்லை. எந்த பதவியும் பரம்பரையானதில்லை. பிராந்தியத்தின் செயல்பாடுகளுக்கான மையமாக கோட்டை அமைந்திருந்தது. பாரம்பரியப்படி கிராமம் என்பது நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகாக இருந்தது. வருவாய் நிர்வாக அமைப்பு. சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக, உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. நிலம் அளவீடு செய்யப்பட்டு மதிப்பிடப்பட்டது. மொத்த உற்பத்தியில் அரசின் உரிமையாக 30% நிர்ணயிக்கப்பட்டு அது பணமாகவோ பொருளாகவோ செலுத்தப்பட்டது. பின்னர் இந்த வரி 40%ஆக அதிகரிக்கப்பட்டது. செலுத்த வேண்டிய வரித்தொகை தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. பஞ்ச காலத்தில் அரசு பணத்தையும் உணவு தானியங்களையும் உழவர்களுக்கு முன்பணம் அல்லது முன்பொருளாக கொடுத்தது.
பின்னர் அவற்றை அவர்கள் தவணைகளில் திரும்பச் செலுத்த வேண்டும். விவசாயிகள் கால்நடை வாங்க, விதைப்புக்காக, இன்ன பிற தேவைகளுக்காக கடன்கள் வழங்கப்பட்டன. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அரசு வசூலிக்கும் வருவாய் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் சவுத், சர்தேஷ்முகி என 2 வரிகளை தனது சாம்ராஜ்யத்தின் அண்டைப் பகுதிகளான முகலாய மாகாணங்களிடமிருந்தும் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்தும் சிவாஜி வசூலித்தார். மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 4 1 பங்கு சவுத் என வசூலிக்கப்பட்டது. சர்தேஷ்முகி என்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% சர்தேஷ்முகி என்னும் வரி மூலம் பெற்றார். தேசாய்கள் தேஷ்முக்குகளின் பிரதம தலைமையாக சர்தேஷ்முக் திகழ்ந்தார். மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஷ்முக்காக சிவாஜி விளங்கினார். இராணுவ அமைப்பு சிவாஜி நிலையான இராணுவத்தை கொண்டிருந்தார். ஜாகீர்களை வழங்குவதையும் மரபு வழியாகச் செய்யப்படும் நியமனங்களையும் அவர் ஊக்கப்படுத்தவில்லை. படைவீரர்களுக்கு வீடு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு முறைப்படி ஊதியம் வழங்கப்பட்டது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை என இராணுவத்தில் 4 பிரிவுகள் இருந்தன. கொரில்லா போர் முறையில் வீரர்கள் சிறந்து விளங்கிய போதிலும் பாரம்பரிய போர் முறையிலும் அவர்கள் பயிற்சி பெற்றனர். காலாட்படை ரெஜிமெண்டுகள், பிரிகேடுகள் என பிரிக்கப்பட்டன. காலாட்படை ரெஜிமெண்டுகள், பிரிகேடுகள் என பிரிக்கப்பட்டது. 9 வீரர்களைக் கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு நாயக் அதாவது கார்பரல் தலைமை வகித்தார். 9 வீரர்களைக் கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு நாயக் அதாவது கார்பரல் தலைமை வகித்தார். ஒவ்வொரு படைப்பிரிவிலும் 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜண்ட் தகுதிக்கு இணையான தகுதியில் ஹவில்தார் தலைமையின் கீழ் செயல்பட்டனர். ஒரு ஜமால்தாரின் கீழ் 5 ஹவில்தார் செயல்பட்டனர். 10 ஜமால்தார்களின் தலைவராக ஒரு ஹஜாரி திகழ்ந்தார். சாரி நௌபத் குதிரைப்படையின் தலைமை தளபதி ஆவார். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, காலாட்படையை ரெஜிமெண்ட்டுகள், பிரிகேடுகள்னு பிரிக்கிறாங்க. 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவு, 9 வீரர்கள் கொண்ட ஒரு சின்ன படைப்பிரிவுக்கு நாயக் அல்லது கார்பரல் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வகித்தார். ஒவ்வொரு படைப்பிரிவுலையும் 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜன்ட் தகுதிக்கு இணையான தகுதியில் ஹவில்தார் தலைமையின் கீழே செயல்பட்டாங்க. 25 குதிரைப்படை வீரர்கள் யார் தலைமையின் கீழே? ஹவில்தார் தலைமையின் கீழே செயல்பட்டாங்க. ஒரு ஜமால்தாரனோட கீழே 5 ஹவில்தார் செயல்பட்டாங்க. ஒரு ஹவில்தாரில் 25 குதிரைப்படை வீரர்கள். ஒரு ஜமால்தாருக்கு கீழே 5 ஹவில்தார் செயல்பட்டாங்க. 10 ஜமால்தார்களோட தலைவராக ஒரு ஹஜாரி, அந்த 10 ஜமால்தாரோட தலைவராக ஒரு ஹஜாரி இருந்தார். சாரி நௌபத் குதிரைப்படையின் தலைமை தளபதி. சாரி நௌபத் அப்படின்றவங்க குதிரைப்படையோட தலைமை தளபதி. ஒவ்வொரு குதிரையும் 2ஆக பிரிக்கப்பட்டது. அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் பர்கீர்கள் என்றும், தாங்களாகவே குதிரைகள் ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் ஷைலேதார்கள். அதாவது அரசு மூலமாக குதிரை கொடுத்தா பர்கீர்கள், தாங்களாகவே குதிரை இது பண்ணி வச்சுருந்தா சைலேதார்கள் என்றும் அழைக்கப்பட்டன. இது தவிர நீர் கொண்டு செல்லும் குதிரை படை வீரர்களும் குதிரைகளுக்கு லாடம் கட்டுபவர்களும் இருந்தனர். நீதி நிர்வாகம் மரபு வழிபட்டதாக இருந்தது. நிரந்தரமான நீதிமன்றங்களோ நீதி வழிமுறைகளோ இல்லை. விசாரணை முறை அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தது. கிராமங்களில் பஞ்சாயத்து நடைமுறை இருந்தது. கிரிமினல் வழக்குகளை பட்டேல்கள் விசாரித்தனர். சிவில், கிரிமினல் வழக்குகளுக்கான மேல்முறையீடுகளை தலைமை நீதிபதி நியாயாதீஷ் ஸ்மிருதிகளின் ஆலோசனையை கொண்டு விசாரித்தார். ஹாஜிர் மஜ்லிஸ் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தது. இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுனா ஹாஜிர் மஜ்லிஸ். பேஷ்வா ஆட்சி 1713 1818. 1713 1818. 1713 20 வரைக்கும் ஒருத்தர், 20 40 வரைக்கும் ஒருத்தர், 40 61 வரைக்கும் ஒருத்தர். அப்புறம் 1818 முற்றுமா அழிஞ்சிருச்சு. பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி என்பவர் சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர். 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் அதிக அதிகாரங்களை பெற்று ஆட்சி புரிந்தனர். பாலாஜி விஸ்வநாத் என்பவர் ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா ஆவார். பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்பதாகும். பேஷ்வா அப்படின்ற பாரசீக சொல்லுக்கு அர்த்தம் முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் என்பதாகும். பாலாஜி விஸ்வநாத் 1713 1720.
உள்நாட்டுப் போரால் சிக்கலிலிருந்த அரசை கட்டுப்பாட்டில் கொண்டுவர சாகுவுக்கு பாலாஜி விஸ்வநாத் உதவினார். மேற்கு கரையோரத்தில் கனோஜி ஆங்கில அதிகாரம் படைத்த கடற்படைத் தளபதியாக திகழ்ந்தார். உள்நாட்டுப் போரின் போது கனோஜி ஆங்கிலேய தாராபாய்க்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். ஐரோப்பியரால் ஏற்படும் ஆபத்துகளைப் பற்றி அவருக்கு எடுத்துரைக்க பேஷ்வா சாகுவிடம் தனக்குள்ள விசுவாசத்தை உறுதியளித்தார். ஜாகீர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பேஷ்வாக்களின் பதவி மரபு சார்ந்ததாக ஆனது. முதலாம் பாஜிராவ் 1720–1740. பாலாஜி விஸ்வநாத்துக்குப் பிறகு அவரது மகன் பாலாஜி பாஜிராவ் 1720-இல் மன்னர் சாகுவால் பேஷ்வாக்களாக நியமிக்கப்பட்டார். ஐதராபாத் நிஜாமும் மால்வாவின் ரஜபுத்திர ஆளுநர், குஜராத் ஆளுநர் ஆகியோரை வீழ்த்தி மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பாஜிராவ் மேற்கொண்டார். யாரை வீழ்த்தி? மால்வா ரஜபுத்திர ஆளுநர், குஜராத் ஆளுநர், அவங்க எல்லாரையும், ஹைதராபாத் நிஜாம், இவங்க எல்லாரையும் வீழ்த்தி சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பாஜிராவ் மேற்கொண்டார். முகலாயரின் கட்டுப்பாடுகளிலிருந்து பந்தேல்கண்டை அவர் விடுவித்தார். அதனால் மராத்தியர்களுக்கு அதன் ஆட்சியிலிருந்து மூன்றில் ஒரு பங்கு பகுதிகள் தாரை வார்க்கப்பட்டது. பேஷ்வாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி திரிம்பக்ரோ 1731-இல் பரோடா அருகே தபாய் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். தலைமை தளபதியின் பதவியையும் பேஷ்வா ஏற்றுக்கொண்டார். 1731-இல் எட்டப்பட்ட வார்னா ஒப்பந்தத்தின்படி சாகுவின் இறையாண்மை எவ்வாறு கோல்ஹாரின் சம்பாஜிக்கு சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்ஹாரின் சம்பாஜிக்கு நெருக்குதல் அளிக்கப்பட்டது. தானே, சால்செட், பேசின் ஆகிய பகுதிகள் 1738-இல் போர்ச்சுகீசியரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவர்கள் கொங்கண கடற்கரைப் பகுதியிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் மராத்தியருடன் ஆங்கிலேயர் நட்புறவை ஏற்படுத்தியதன் மூலம் தக்காண பகுதியில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார்கள். பாஜிராவ் 1740–1761. முதலாம் பாஜிராவ் மறைவுக்குப் பிறகு பாலாஜி பாஜிராவ் பேஷ்வாவாக பதவியேற்றார். நானா சாகிப் என்று அழைக்கப்பட்ட அவர் நல்ல நிர்வாகியாகவும் நிதி தொடர்பான விஷயங்கள் வல்லுநராகவும் விளங்கினார். இதோட தான் ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.